தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் மாண்புமிகு அமைச்சர்களாகட்டும் அவர்களுக்கு மருத்துவ தேவை என்றால் அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதை தொடர்ந்து ஒரு கையில் அடிபட்டுருந்துச்சு. தேர்தல் பிரச்சாரம் டைமில் அடிபட்டுருச்சு. 25 நாள் ஆகுது. அது வழி இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அவர் சொன்னதன் பேரில் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம் என்று வந்தேன். முதல்வர்களை சந்தித்தேன். அவர் எம்ஆர் ஸ்கேன் எடுத்தாங்க, சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, போதிய மருத்துவம் பண்ணாங்க. அதே மாதிரி அம்மா உணவகம் அதில் எப்படி இருக்குன்னு அங்கேயே சாப்பிட்டு பார்த்தேன். அந்த மதிய உணவை சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே மருத்துவம் பார்க்க வரும் நோயாளி கேட்டேன், குறைகள் என்னன்னு கேட்டேன். அவங்க குறைகள்லாம் சொன்னாங்க. அந்த குறைகளை எடுத்து சொன்ன உடனே மருத்துவ முதல்வர்கள் 2 குறைகளை உடனே இப்பயே நிவர்த்தி பண்ணி வச்சாங்க. மீதியெல்லாம் எங்கள் கழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் எடுத்து சொல்கிறேன். அவங்க அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க. சேலம் அரசு மருத்துவமனை அதிகமாக டாக்டர்கள் பற்றாக்குறை என்றுதான் அதிகமாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, இன்னும் அதெல்லாம் கேட்கல. வந்தோடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். மீதி மக்களிடம் குறைகளை கேட்டேன். அதை மட்டும் தான் கேட்டிருக்கேன். இதுமாதிரி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இருக்காங்க, அவங்களும் வருவாங்க. நான் இந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அமைச்சர்கள் மூலம் நானும் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது அவங்கள்ட்ட தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லி அதுக்கு என்ன தேவை பண்ணி. உணவகத்துல இப்போ உணவு சாப்பிட்டீங்க, அந்த உணவு தரமா இருக்குல்ல, ஏதாவது குறைபாடுலாம் இருக்கா அம்மா உணவகத்துல உள்ள அரசு மருத்துவமனையில? நல்லா இருந்தது. என்னை பொறுத்து நல்லா திருப்தியாக தான் சாப்பிட்டேன். சும்மா கொஞ்சம் சாப்பிடலாம் இல்லை. அவங்க என்ன அளவு குவான்டிட்டி கொடுத்தாங்களோ அந்த அளவு சாப்பாடு சாப்பிட்டேன். நல்லா இருந்து. கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டேன். கொஞ்சம் தயிர் மட்டும் நல்ல சுவைக்கு இல்லை, பசிக்குன்னா போதும். சுவைக்கு வேணா கொஞ்சம் தயிர் வேணும், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் தட்டுப்பட்டு கொடுக்க ஏதாவது கேட்டாங்க, அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்களா? இல்லை, ஏதாவது தேவையான கேட்டால் எதுவுமே இல்லை. ஏதாவது நிறுத்தி போட்டிங்களான்னு கேட்டால் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த குறைகளும் இல்லைனாங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லாம் சுத்தமாகவே இருக்குது, எந்த குறையும் இல்லை. தண்ணீர் வருது, கை கழுவு தண்ணீர் நல்லா இருக்குது, உள்ளே எல்லாமே சுத்தமாக வருது. இது நான் சொல்லி வைத்து விட்டு வரவில்லை. திடீரென்று எனக்கு தோணுச்சு. இப்போ நேரம் கிடைச்சிது, நாளைக்கு சென்னை கிளம்பும் நேரம் கிடைச்சது. அந்த கிடைத்த நேரத்தில் இந்த மருத்துவத்துக்காக வந்தேன் ஒழிய இதை ஆராய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வரல. போக்குவரத்துறை அமைச்சரா இருக்கீங்க, போக்குவரத்துறை அமைச்சர் நீங்க தான். அதாவது தேர்தல் வாக்குறுதியில பெண்களுக்கான இலவச பயணம் குறித்து அறிவிக்கப்பட்டது. அதற்கான திட்டங்கள் ஏதாவது இப்ப தொடங்கப்பட்டிருக்கா? எதுக்கான பணிகள் தொடங்கிருக்கீங்களா? அதற்கான பணிகள் தொடர்ந்து ஆலோசனை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். வேலூர் பக்கத்துல திருச்சி பக்கத்துல ஒரு மலை கிராமம், அங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேருந்து வசதி இல்லை. ஒன்று அந்த கிராம மக்கள் மலப்பாடி அந்த கிராம பேர் அங்கே வந்து பேருந்து வசதி வேணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. நீண்ட காலமாகவே வந்து மண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமத்துக்கு பேருந்து வசதிகள் ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை இல்லை, அது மட்டும் இல்லை. ஒரு சில இடங்களில் ஒரு சில கிராமங்களில் அந்த மாதிரி சிட்டிக்கும் கிராமத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இணைப்பதற்காக பேருந்து வசதிகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அதுக்கான மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. கூடி சீக்கிரம் அறிவிப்பு வெளிவரும். அதுவும் திட்டங்கள் போயிட்டு நடந்துகிட்டு இருக்கு. புதிய பேருந்துகளும் வரத்துக்கு வாய்ப்பு வரப்போகுது சொல்லியிருக்காங்க, வரும். அதுக்கும் மீட்டிங் போட்டு போய் இப்போ ரொம்ப நாள் ஆகுது, 4 நாள் தானே ஆகுது. என்னென்ன வேணுமோ பாருங்க. இப்போ ஒரு பயணிகிட்ட நேரடியாக போய் குறைகளை கேட்குறோம். என்ன குறைகள் கேட்டோம், அவங்க சொன்ன குறைகள்லாம் சொன்னாங்க. ஒன்று சின்ன குறைகள் சொன்னால் அப்பயே உடனே அந்த ஸ்பாட்டில் உடனே ரெடி பண்ணி கொடுத்தோம். எல்லோ கலரில் போடாதீங்க, இப்போ தூரத்தில் வரும்போது படிக்க முடியலன்னு சொன்னாங்க, கிரீன் ரேட்டை மாற்றி விட்டோம். அந்த மாதிரி சின்ன குறைகள் சரியாக அந்த வாயில் கதவுகள் உடனே மூடுறாங்கன்னாங்க, அதை சொன்னோம். மரியாதை குறைவாக பேசுகிறாங்கன்னு அவர்கள் ஒரு சில பேர் சொன்னாங்க. உடனே இவங்களை கூப்பிட்டு அதுக்கான அறிவுரைகள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன விபத்து என்ன வந்தாலும் சரி அதை உடனே முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அரசு பேருந்துகளுடைய பராமரிப்பு நிறைய பிரச்சனைகள் அரசு பேருந்துகள் சரியான பராமரிப்பு. அதுவும் சென்னையில் போய் அந்த பனிமலையிலே போய் பராமரிப்பு என்ன நடந்திருக்கு அதையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. ரிவ்யூ போடல, அடுத்த வாரத்தில் போட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் கவனத்திற்கு என்னென்ன குறைகள், இந்த போக்குவரத்துறை என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை குறைகள் அவர் கவனத்துக்கு கொண்டு சென்று எல்லாம் நிறைவேற்றப்படும். இது மக்களுக்கான ஆட்சி, எளிய மக்களும் பயன்படும் வகையில் இந்த ஆட்சி இருக்கும். சேலம் அரசு மருத்துவமனை 4 மாவட்ட மக்களோட முக்கிய மருத்துவமனையா சொல்லுங்க. அதான் சொன்னேன், ஒவ்வொரு குறைகளாக கேட்டு அறிஞ்சு அதெல்லாம் ஒன்றாக தொகுத்து ரிவ்யூ மீட்டிங் வச்சு அதற்கான வரைமுறைகள் என்ன பண்ணலாம் கேட்டு அறிந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கைகள்லாம் கொண்டு போய் செய்து அதை நிறைவேற்றானே ஆகணும். அதுதானே அரசு அமைச்சிருக்கோம். மக்களுக்கு செய்ய வேண்டியதான் இந்த அரசே வந்திருக்கு. அப்போ ஒவ்வொன்றா செஞ்சுதான் ஆகணும். இப்போ இவங்க சொல்லி செய்யணும் இல்லை, ஒவ்வொரு நாங்களே போய் பார்த்துட்டு இருக்கோம்.
இந்த 4 நாட்களுக்கு பெருசா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இந்த அளவுக்கு ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம் எல்லாருமே பாருங்க. எல்லா அமைச்சரும் சரி, நான் மட்டும் இல்லை, எல்லா அமைச்சரும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் ஓடிட்டு இருக்காங்க. மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கான அரசு. சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இங்க ஏழை எளிய மக்கள் தான் வராங்க. அவங்களுக்கு தரமான சிகிச்சை வழங்குறதுல எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அளிக்கிறதுக்கு உறுதியளிக்க. ஐயா, இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாதுங்கய்யா. இதுக்கு மேல எல்லாமே மாற்றமா இருக்கும், நல்லா இருக்கும். இது மக்களுக்கான மருத்துவமனை. நானே வந்திருக்கேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நானே இங்க வந்து மருத்துவம் எடுத்திருக்கேன். எனக்கு சரியா இருக்கு, போதிய வசதிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருந்து. சில குறைபாடு இருக்கு, அது முதல்வரிடம் சொன்னேன். இந்த மாதிரி நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு ஒண்ணு அவங்களுக்கே குறையா சொல்ல முடியாத. ஒவ்வொரு மக்களும் அவங்களும் வந்து பார்க்கட்டும். நீங்க வாங்க முதல்ல, பத்திரிகைகள் எல்லாமே இங்க வந்து மருத்துவ வசதிகள் உங்களுக்கு தேவை என்றால், இறைவனர்களால் எந்த குறையும் எல்லாம் நல்லா இருக்கு. அப்படி தேவை என்றால் இங்க வந்து பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. அது எதுக்கு மக்கள்கிட்ட கூட இப்போ குறைய அந்த குறையை கேட்டு சொன்னேன். எச்சு துப்புறாங்க. இங்கே ஒரு குழந்தைய மாதிரி எச்சு துப்புறாங்க. சின்னீர் ஒரு குழந்தை கழிச்சு உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி பண்ணீங்களா விடுவீங்களா? என்னைக்கு பொது சொத்தை தன் சொத்தாக இந்த நாட்டு மக்கள் மதிக்க வேண்டும் என்னுடைய கோரிக்கையே அதுதான். ஒரு பஸ் இருந்தா கூட அந்த பஸ்ஸை நீங்க எச்சு துப்பாதீங்க, பொருளை போடாதீங்க, அதை ஒரு டஸ்ட்பின்ல போடுறதுல எடுத்து வைங்க, வெளியே போய் குப்பையில போடுங்க. நீங்க எல்லாமே நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைத்தால் தான் நல்லதே நடக்கும். நீங்க எல்லாமே செய்ய முடியும். எல்லாமே என்ன சொல்றது, மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் எம்எல்ஏக்களும் இருக்கிற கவுன்சிலர்களும் செய்வாங்கன்னா அது எப்படி முடியும்? எல்லாருமே மக்களுக்கும் அந்த உணர்வு வேண்டும். எல்லாமே ஒருத்தர் மேல பழிப்படக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு காவல்துறை எவ்வளவு செய்ய முடியும்? அவங்க நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கும். ஒரு திருடனும் நம்ம சேர்ந்து அவனை பிடிக்கணும். அதை விட்டு காவல்துறை வேலை தான் அப்படின்னு ஒரு கொலை பண்ணா வேடிக்கை பார்த்தா காவல்துறை அங்கே வரணும் இல்லை. மக்கள் இனி பாருங்க, இனிமேல் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. மக்கள் கூட்டமாக ஒருவருக்கு பிரச்சனை என்றால் எல்லாருமே ஒன்று சேர வேண்டும், நல்லதுக்கு ஒன்று சேர வேண்டும். அந்த மாதிரி இருங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். எங்க தெருவில் நடந்து போகும்போது ஒரு காலத்தில் எங்க அப்பா வெளியே உட்காந்துருப்பாரு, யாராவது போனா யாரு எங்க போற, யார் வீட்டு பையன் கேட்பாரு. இன்னைக்கு அப்படி கேட்க முடியுதா? இல்லை. அப்போ தைரியமா இருப்பாங்க எல்லாருமே. அப்போ ஒன்று சேருங்க, ஏதாவது ஒன்று சேருங்க. மக்கள் ஒன்றிணைய வேணும், மக்கள் கேட்கணும், உன் குறைகளை கேளுங்க. நீங்க பத்திரிகைகள் கேட்கறீங்களா, கேள்வி கேட்பது உங்களுக்கு தயவு செய்து கோச்சிக்காது. இப்படி பேசுறேன், கேள்வி கேட்பது மட்டும் உங்களுக்கு உரிமை அல்ல. அந்த குறைகளை நீங்களே நான் எப்படி வந்து அனுபவிச்ச மாதிரி அனுபவிச்சு சொல்லுங்க. அதான் சரியா இருக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையிலே உங்க சகோதரான்னு சொல்றேன். நன்றி. அரசு மருத்துவரை மேம்படுத்துவதற்கான கேள்வி கண்டிப்பா மேம்படுத்தும். அது வாங்க, இங்க வந்து பார்த்துட்டு போய் சொல்லுங்க. நிறைய பார்த்துருக்கோம், அதனால கேட்கணும். ஒருத்தர் வந்து ஒரு இப்ப நான் இருக்கேன்னா இப்ப உள்ள போகாம நான் சொல்றது வேஸ்ட். அப்ப நான் உள்ள அனுபவிச்சு அதை சொன்ன வச்சு அதான் உண்மை. நான் தப்பு சொல்ல வரல. உங்க கேள்வி கேட்டாதான் நானும் அது தெளிவாக அடுத்து நான் நடந்துக்குவேன். செய்யணும், இவங்க கேள்வி கேட்பாங்களேன்னு பயம் வரும். ஒன்னே ஒன்று சொல்ற கேட்டுக்கோ. இனி இப்போ கடந்த கால ஆட்சி போல் அல்ல. நான் வந்து சுழல்களுக்கு போட்டு அந்த வண்டியில போனா கூட மக்கள் நவர மாட்டாங்க. நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சேன்னு அந்த தைரியம் மக்களுக்கு வந்து விட்டது. ஆட்டு மந்தை கூட்டமாக அடிமையாக இருந்த மக்கள் அடிமை விலங்குகளை வெட்டி எறியப்பட்டார்கள். சுதந்திரமா இருக்காங்க. யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. எல்லாருமே சரி. இந்த மக்களுக்கு பயந்தாக வேண்டும். மக்கள் நேர்மையா வாக்களித்து தளபதிக்காக மட்டுமே, என் பொண்டாட்டி நான் தாலி கட்டி என் மனைவியும் என் மகனும் எனக்கு ஓட்டு போட்டாங்களா, அந்த ஓட்டு எனக்காக போடவில்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒருத்த முகத்துக்காக தான் அந்த ஓட்டே போட்டாங்க. நன்றி. தொடர்ந்து வருவோம். நீங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து கேள்வி கேளுங்க, தொடர்ந்து பதில் சொல்லுவோம். இதே மாதிரி மக்களும் கேள்வி கேட்கணும். அப்பதான் இன்னும் நாங்கள் அதிகமா வேலை செய்ய முடியும்.